கனவா கறிக்கு சோம்பில் சுமிச்சு, அதனால நம்ம வந்துக்கிட்டு ரெகுலராக வீடியோ போட முடியல. அதனால கனவா ஆசைப்பட்டு கேட்டா, கனவா 2-3 கனவா தான் கிடச்சிச்சு. சரி ரைட்டு, 2-3 கனவா தான் நம்மள்ட்ட இருக்கு. என்னடா அது வரமாட்டேக்கு. இன்றைக்காண்டி ஒரு 2 கிலோ கறி வாங்கிட்டு வந்துட்டேன், கோழிக்கறி. இன்னைக்கு எல்லாமே க்ளீன் பண்ணி தாங்கம்மாம்மா, நான் சமைக்கவே நான் வந்துடுறேன்னு சொல்லியிருக்கா. பார்ப்போம், என்னன்னு தெரியல, சூழ்நிலைகள் அந்த மாதிரி இருக்குது. அருவாமனைங்க இருக்கு, அருவாமனை பார்ப்போம். தூக்கி போட்டுறது கையை விட்டுட்டா. ஜன்னல் வேற கிடைக்காது, இந்த சைடு போவோம். ஓடி மாலைகள் நீ வந்த போதிலும் எனக்கே ஒரு யுத்தம் இருக்கே. மாப்பிள்ள டிர்னினா டுபாக்கூரு. மாப்பிள்ள ஒரு சட்டி தண்ணி, இது 2 மட்டும் மச்சானுக்கு ஹெல்ப் பண்ணிடு. எங்க அம்மா அடிக்கடி ஒரு விஷயம் சொன்னாங்க, அடே தண்ணியோட வாத்து தர மாட்டேடா, நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு மீன் முதக்கன்னு நீ ஆஞ்சு கொடுப்படா அப்படின்னு எங்க அம்மா அன்றே கணித்தாங்க. நம்ம அப்போ இருக்கிற நிலைமைக்கு இதெல்லாம் நடக்கிற காரியமாமா, உங்களுக்கு நான் தண்ணியே தர மாட்டேங்க, அவளுக்கு நான் வந்துக்கிட்டு மீன் ஆஞ்சு கொடுப்பணும் அப்படின்லாம் பேசியிருக்கேன். அப்பெல்லாம் இதெல்லாம் என்ன நடந்தாலும் இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்ற ஒரு மனநிலை தான் இருந்துச்சு. ஆனா நடந்துருச்சு, நடந்துருச்சு, நடந்துருச்சு. என்னத்த செய்ய சொல்றிய, காலம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்லை. அது அவ்வளோதான், கட்டுப்பாட்டை கடந்து போயிட்டாடே. போட மோட்டரா போட்டாடே. கூந்தல்லாம் இந்த இருக்கிற மைப்பகுதி, இதை நம்ம வந்து புத்தாண்டை போட்டுருவோம். தென்னை மரம் வளரு. நம்ம இவனை எடுத்துக்கிறோம். இது எப்படி உரிக்கணும்னா, டேய் காலம் உள்ள ஒரு மீனை தின்றுக்காண்டா. என்னடா தடை வேண்டி உழவு சாலடா காலம், ஒரு முரட்டு உழவு சாலை உள்ள தூக்கி சொல்லியிருக்கா. மோசமான கையா இருந்திருக்கானே ஆத்தாடி. பார்க்கத்தான் நன்னி ஒரு சின்னதா பிளேடு மாதிரி ஒரு சின்ன தூண்டு இருக்கும், அந்த அப்படியே. அடுத்து என்னன்னா இந்த இருக்கலாம், இப்படித்தான் எடுத்து உரிச்சோடனே அந்த தோலை அப்படியே அழகா உரிக்கும். நம்ம இதுல வந்து எக்ஸ்போர்ட் தெரியா உரிக்கிறதுல. இது என்ன ஒண்ணுன்னா, அப்படியே ரிங் ரிங்கா அப்படியே ரவுண்ட் ரவுண்டா அப்படி அழகா இருக்கா. இதுல வந்து சின்னதா இருந்தா மோதிரம் போட்டுக்கிறலாம், கொஞ்சம் பெருசா இருந்தா வளையல் போட்டுக்கிறலாம். இன்னொரு மீன் இருக்காண்டா, கைவளவில் போட்டதென தேன்மொழி. பாவிடே, அனகொண்டாவை சேர்ந்தவனா இருப்பான், சால்ட்டா முழுங்கி வச்சிருக்கான். போங்கடா போங்கடா, அவன் பாட்டுல முழுங்கி தள்ளி இருக்கான். என்னடா என்னோட உயிர் வர்ற சவுண்ட் கேக்கு, எடிட்டிங் பண்ணிடுவேன். நீதானா சுமி? உண்மை கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சுமி. மணி 11 மணி, இப்பதான் காலை சாப்பாடு சாப்பிடுறேன் சுமி. அப்ப எங்க அம்மாவுக்கு தண்ணியோட வாத்து கொடுக்காம இருக்கும்போது சொன்னா எங்க அம்மா சொல்லுவாங்க, அதெல்லாம் எப்படி நடக்குன்னு யோசித்தேன், நடந்துருச்சு. இது முழுசா போட்டுருவா. கண்ணை லேசா குறுக்க எடுத்து விட்டுட்டு அதை அமுக்கி விடுங்க. அமுக்கி அப்படிலாம் இல்ல, பொண்டாட்டிக்கு ஓவர் டைம் வேலை இருக்கும் போது சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணி கொடுக்கறதுல தப்பே கிடையாது. இப்ப உங்களை வேலை பார்க்க வச்சுட்டு நான் போய் இப்ப தூங்கி கிடந்த ஏதாவது பண்ணனா அது என் மேல தப்பு. இவ்வளவு நேரம் உட்காந்து கருவாடு ஆர்டர் எடுத்துட்டு அட்ரஸ் எல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் இது சமைக்கிறது நான் தான். வீட்டுக்குள்ள அரிசி கலந்து போட்டு வந்திருக்கேன், சோறு வலிக்கிறேன். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது வேலை சுமையை குறைக்கிறது ஒரு நல்ல புருஷனுக்கு அழகா இல்லையா? தப்போ ஏதோ சொல்லல, அந்த வயசுல என்னால இப்போ அந்த வயசு போய் நம்பவே முடியல நான் இந்த வேலை பாக்குறேன் அப்படின்றத. இது நீங்க மட்டும் இல்ல, என் குடும்பத்திலே நம்ப முடியாம கதறாங்க.
எங்க அம்மா கெஞ்சா அடி ஒரு செம்பு தண்ணியா தூக்குறானு போகாத விளையாட்டுக்கு நேரமாயிட்டு போடுவேன். ச்சே, அந்த தாயோட சாபம் தான் இந்த நிலை. சாவத்தை விட்டாங்க. தாய் சொல்லுங்க. சரி, அம்மா பத்தி பேசினா அழுகு வந்துரும்பா. அப்பெல்லாம் தாய் சொல் கேட்காதவா தலைகீழ தொங்குச்சான். லெஃப்ட் ஹேண்டு. நெக்ஸ்ட் வந்து எதிரோணும். திருமணத்திற்கு பெண்கள் தேவை. இவனுக்கு பொண்ணு கொடுத்தா உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளை நோ ட்ரிங்கிங், ஒன்லி கலர் மட்டும் தான் குடிப்பான். என்ன 24 மணி நேரம் ஃப்ரீ ஃபயர் விளாடுவான். யாரு அதெல்லாம் விட்டு பல காலம் 2 பேரும் ஜோடியா விளாண்டுக்கலாம். இப்ப சொல்லுங்க, நல்லா ஃப்ரீ ஃபயர் விளாடுவான். ஏதாவது ஃப்ரீ ஃபயர் இருந்தா பொண்ணு ஃப்ரீ ஃபயர் பிள்ளைலாம் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதா செய்யுது. அதான் ஃப்ரீ ஃபயர் விளாடுற பிள்ளைன்னா சொல்லுங்க, நல்லா ஜோடியா டெய்லி ரூமுக்குள்ள உட்காந்து விடிய விடிய விளாடலாம். அடியாடா வீரானே. சரிதான்டா. நல்லா சமைப்பா வீரோனா. மரிதாஸ் மாதிரி தான் வீரோனும். யார் சொல்றா? இவர் வித்தியாஸ் ரிங்டோன் எல்லாரும் பாத்துக்கிறீங்க. ஜனநாயகத்தில் உள்ள பிஜிஎம் வச்சிருக்கேன். நானே என்னடா எங்க இருந்தா சவுண்ட் வந்துக்கிட்டு பார்த்தா இந்த பயவுலாம் சவுண்ட் விட்டுட்டு கிடந்திருக்கு. கடைசியில் வைக்காதவனுக்கு கிளியுது. பொண்டாட்டிக்காக மாமா வேலை செய்யறாங்க, அக்காவுக்காக தம்பி வேலை செய்யறான். செஸ் கிளீன் எங்கன்னு நிறைய பேர் கேட்டுருவாங்க. கிங்ஸ்டாமா வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னடா. ஆமா சூப்பரா இருக்குமா சம்பாதித்தி கண்டு. இங்க பாருங்க மக்களே, நீ எல்லாரும் எங்கன்றது ரத்தம் அப்படின்னு பார்த்தா இந்த பயவலி இப்படி பண்ணல. சைடு கேப்ல மஞ்சாக்கமலைக்கு டெஸ்ட் எடுத்திருக்கு. டெஸ்ட் ஃபுல்லா மஞ்சக்காமலைக்கு தான் இருக்குது. மலேரியா, டெங்கு. நானும் மஞ்சக்காமலை ஆள் தான்மா. நான்லாம் சின்ன பிள்ளையில வருஷ கணக்கு நல்ல சோறை சாப்பிட்டது கிடையாது. எப்பயுமே மஞ்சக்காமலை வெறும் உப்புள்ளா கஞ்சியை கொடுப்பாங்க, ஒரு வெள்ளைக்கட்டையை கொடுத்துருவாங்க. எனக்கு வெறியாவும் பார்த்தா வெள்ளைக்கட்டியாவது கொடுக்காங்க அவனுக்கு. ஆனா எங்க வீட்டுல உள்ளவங்க நல்லவங்க மாமா. எங்க அம்மா கடலுக்கு, எங்க அப்பா கடலுக்கு போயிட்டு வரணும்ல இளநீ வாங்கி தந்துருவாங்க. அதை குடிச்சுனாலும் பொழைக்கிட்டுங்க. வீட்டுல உள்ளவங்க நல்லவங்க. நல்லவங்க, வந்துட்டு ரொம்ப நல்லவங்க தான். ஒரு ஆண்டுகளுக்கு அப்புறம் சுமித்ராவின் சமைச்சுக்கிட்டு தான் இருக்கேன். வீடியோ போடுற அளவுக்கு எனர்ஜி இருக்கணும் உடம்புல. வீடியோல வந்துட்டு இப்படிதான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன். சமைக்கிறது கையில வர்றத அள்ளி போட்டு நான் மாட்டுக்குள்ள சமைச்சுக்கேன். வாங்கிட்டு வந்து ஃப்ரீசர்ல வச்சுக்கேன். போடணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி லைட்டா அந்த வியாதி எல்லாரும் வர வைப்பாங்க. நீங்க ஏன் உங்க வெங்காய மக்காலையுமே சொல்றீங்க எப்படி கிடைக்கும்? வளர்ப்பு செல்வி உப்பகரி சொன்னா கலர் எல்லாம் வந்து என்ன தெரியுது? ஆன் பண்ணிட்டீங்களா? ஓடுதா ஓடுதா? 1 2 6 குட்டி கேமரா வேணா, நீங்க குட்டி கேமரா வேணா. இப்ப வீடியோ இருக்குது யாரு தெரியுமா? சியாண்ட்ரா. காட்டுறேன். கேமரா நல்லா இருக்காங்களா? அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரிசிப்ட் எல்லாம் அனுப்பிட்டு இருக்காங்க. முக்கியமான வீட்டுல யாருமே இல்லை. சியாண்ட்ரா கேமரா வேணா. நீ மிச்சாச்சி இங்க பாருங்க. ஒரு ஆள் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு மிளகா பொடி, குழம்பு மசாலா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் மஞ்சள் பொடி, உப்பு போட்டு விரைய வச்சிருக்கேன். கனா வந்து கிரேவி
மிளகு அரைச்சி வச்சிருக்கேன். என்னம்மா நேத்து கனவா தானே இருந்துச்சு. நேற்று கனவை பொரிச்சு கொடுத்தேன். இது வந்து மிளகு ரசம் வைக்கலாம்னு சொல்லிட்டு புளியை கரைச்சி வச்சிருக்கேன். இங்க மிளகு ரசம் வைக்கிறதுக்காக முழுக்க போறேன். பார்த்தீங்கன்னா பழைய குழம்பு இருக்கு. திங்சாமா பழைய குழம்பு. அவங்க பழைய குழம்புனா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பழைய குழம்பு வச்சு இது ஜஸ்டின் வந்து அவளுக்காக தனியா இது மில்லட் ஏதோ ஒரு அரிசியை வச்சு சோறு கொடுப்பான். அது வந்து குக்கர்ல இருக்கு. உப்பு கறி ரெடியாகிட்டே இருக்கு. மிளகு ரசத்துக்கு வந்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா மிளகு, சீரகம், கொஞ்சம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ரசப்பொடி. பெரிய ஃபேமிலினாலும் ஒரு 4 பொருள் அஞ்சாவே எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெள்ளைப்பூடும் கொஞ்சம் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் நிறைய போடக்கூடாது. கருவேப்பிலை, கொத்தமல்லி, அவ்வளோதான். முனிட்டு நிரப்பேன். நான் இறக்கி பட் ஆஃப் ஆகி குறைஞ்சு பாரு இருக்கியா? பாருங்க நல்லா தக்காளியை பண்ணிட்டு ரசத்துக்கு முடிக்க வச்சுதான் ஒரு குண்டு. எப்படி ஏதாவது எப்படி சமைக்கிறது பாக்கணும் மட்டும்னா சரியா? சமையல் கத்து கொடுத்து நல்லதான பண்ண முடியுமா? சித்தி நாளைக்கு நான் உங்களுக்கு சமோசாவா சொல்லுவாங்க இல்ல? அதுக்கு நான் பள்ளியான்னு கேட்ட மாதிரியா? சித்தியாச்சும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போயிருக்குமா? இல்ல எல்லாத்துக்கும் தெரியா? எல்லாரையும் கொண்டினா பிரச்சனை இருக்கு. என்னையும் தனியா கொடுத்துருக்கேன். சமோசா. அது என்ன சமோசா? மீன் சமோசா. மீன் எடுத்துருவோமா? பாப்பா நாளைக்கு சமைக்க போதான் மீன் சமோசா. வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பா மீன் சமோசா சாப்பிட்டுட்டு உயிரோடு இருந்தேன்னா எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சமையல் ஆகுமா? யார பத்துமா இவ்வளவு ஆர்வம் இருந்துச்சு உனக்கு? யார பார்த்து கரெக்டா சொல்லுங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான அடுப்புல இருக்கிறாங்க. கண்டிப்பா இப்பதான் ரெடியா இருக்கு. ஒரு மணி நடிச்சு புதறி இப்பதான் ரெடியா இருக்கு. அவங்க வந்து தமிழ்நாட்டு பிள்ளை புருஷன் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அப்படின்னா நம்பிடாதீங்க. மச்சான் பாவம். கோம்போ செட்டு வந்து ரொம்ப செம்மையா இருக்கு. ரசத்துக்கும் சோத்தவங்க என்னது இங்க கனவா ஸ்குட்டு 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 அங்க சீ போட்டு நல்லா அப்படியே ஊத்தி ஊத்திக்கிறேன். அதான் நீங்களும் வாங்க. உங்களுக்கு கம்பெனி நீங்க தனியா சாப்பிடக்கூடாது. சாப்பிடவே மாட்டேன். உங்க வீட்டுல இருந்து உட்காந்து சாப்பிடணும்னு ரொம்ப தூரம் 1 மாசமா பிளானிங் வேற. கடைசியா அந்த கனவு நிறைவேறிடுச்சு. என்னென்னலாம் கனவு இல்ல நிஜமா. ஏன்னா அவங்க என்ன கேட்டுட்டே இருப்பாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஆக்ரோஷமா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லையான்னு நிறைய விஷயம். சுமியுடைய சரியான பாலவர் சுமி வீடியோடைய பாலவர் யாராவே இருந்தாலும் உங்கள் மீனவனை தாண்டி சுமியுடைய பாலவர். அந்த வீடு ஸ்கிரிப்ட் கொண்டு வர்றவங்களுக்கு கரெக்டா சொல்றாங்க.
சமயத்துல போக ஆரம்பிச்சு அப்போ கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. ஆமா. ஏய் நாளையும் அந்த மாதிரி எடுத்து வைடா, எப்படா சாப்பிடலாம்? நானே எடுத்து யூடியூப்ல எத்தனையோ அதுல முதல்ல நாங்க வச்சா எல்லாமே வந்து அவரே சேர்ந்தா ஆமா. சாப்பிட்டு அது ஈரல் இல்லடா. அது ஈரல்டா. தெரியாதடா உனக்கு. இங்க ஈரல் இல்லையே. ஏன் காண்டா டேஸ்ட் பண்ணி பாருங்க. பிரான் சாப்பிட மாட்டாங்க, ஆட்டரிசி சாப்பிட மாட்டாங்க. ஆட்டரிசி பிரான் அவங்களுக்கு இறங்காது. ஏன்? அப்படி ஒரு உடம்புல இப்ப என்னதான் பிடிக்குது தப்பி இல்ல. பிறந்ததுக்கப்புறம் எப்படி இருக்கு? காரணம் நீங்க தானா? அட பாவிகளா. ஆளை சாப்பிட காரணம் காரணம் என்னன்னு இன்னொன்னு இருக்கலாம். நீங்க ரொம்ப பிரஸ்தானது சாப்பிட்டீங்கன்னா வராது. பிராணங்களே அதிகபட்சம் ஃப்ரீசர்ல வச்சிருப்பாங்கல்ல, ஃப்ரோசன். வெளிநாட்டுக்குலாம் ஃப்ரோசன் பண்ணி தான் வரும். இது இப்ப அதனால வேண்டாம், இருந்தாலும் இது பிரச்சனை வேண்டாம். நீங்க டக்குனு வேற விஷயம் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. அப்புறம் பால் போட்டு டீ குடிக்க வராது. நான் வந்து ஃபேன் பக்க கீழே பக்கம் நல்லா சாப்பிட்டேன். ஒரு நாள் சாப்பிட முடியும். அப்ப இந்த புள்ள அப்ப எல்லாத்துக்காரரும் இவன் தான். இவனை ஏன் வளர்த்திய? அதை எதிர்த்து உங்களே எடுத்துட்டாங்க. வந்தா ஒரு 2 நாள் தங்குற மாதிரி வாங்க. ஆமா, மேல ரூம்லாம் இருக்கு. வந்தா எங்களை பார்க்க தங்குறதுக்காக மேல ரூம் வந்துருவோம். எல்லாமே இருக்கு. நம்ம ஊர்ல கடைக்காரர் இருக்கு, கடை குளிக்கலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. தியேட்டர் இருக்கு, படம் பார்க்க போலாம். சொல்லுங்க. என்ன? வீடியோல பார்த்தது வேற, யூடியூப்ல பாக்குறதுலாம். நேர்ல வந்து சாப்பிடுற ருசின்னு ஒண்ணு இருக்குல்ல. பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி நம்ம தமிழ்நாடு ரோட்ல வர சைடெல்லாம் தாண்டி வந்து சாப்பிடுற ருசி, அண்ணன் அக்காலாம் கொடுக்குற அன்பு. எங்க அம்மாவே ஓவர்டேக் பண்ணிட்டீங்க. கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. இல்ல ஆனா உண்மை அதுதான். வீடியோல பாக்குற கண் ருசியை விட பொறிக்கிற நேர்ல பார்த்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. அது வெக்க வந்துருச்சு. மலேசியா பிள்ளைக்குலாம் வெக்க வரலாமா? தமிழ்நாட்டுல பிறந்திருந்தா கூட பரவாயில்ல, இது ஒட்டி இருக்கு. பாவி சண்டாடா, நீயாடா என்ன கொலை பண்ண? சுமித்ரா நீ தூங்க மாட்டா. நீங்க வர்றது தெரிஞ்சு ஒருவேளை உங்க அம்மா ஆபீஸ் சுமித்ரா என்ன சாப்பிடிய?